காலை வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவளப்புரன்ற வில்லேஜ் வந்து வந்திருக்கும். வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கன்று வந்து வெரைட்டி வந்து நம்ம பார்க்க வந்துடும். மாங்கன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் கூட அவளை இப்போ பார்த்தீங்கன்னா பூக்காப்பு வந்து விட்டு இருக்கு. நிறைய மாங்கன்று வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. அந்த காயை வந்து மேடம் வந்து கவாத்தியம் பண்ணி விடுறாங்க. 40 வகையான மாங்கன்று வந்து மேடம் வந்து நட்டுருக்காங்க. பாருங்கள், சுற்றி எல்லா வகையான மாங்கன்று வந்து இருக்குது. எந்த வகை தான் அப்படின்னு இல்லை, எல்லா வெரைட்டியுமே போட்டிருக்காங்க. ஆல் சீசன் மேங்கோ, பங்கரப்பள்ளி, பேனுஷா, இமாபாசு, அப்படி எல்லா வெரைட்டி மாங்கன்னுமே இந்த மேடம் வந்து போட்டிருக்காங்க. மாலை வந்து பார்த்தா முக்கணி சாறு அப்படி சொல்லுவாங்க. மாலை இனிப்பு, தோற்பு, கசப்பு எல்லா கண்ணில் தான் மாங்கனி வந்து முக்கணி சாறு. அது இல்லாமல் மாப்பழா, வாழைன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான மாங்கன்று வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயமாக இந்த அம்மா வந்து பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா செவலப்புறையில் வசந்தி, இவங்க பேர் இயற்கை விவசாயி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கருத்தை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் ஏற்கனவே இயற்கை விவசாயம் 5 வருஷமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அருள் சார் வந்தாங்க. வந்து நான் மாங்காய் கன்று கொடுக்குறோமா, வாங்கி நடுங்க, இயற்கை விவசாயத்தில் முன்னணியில் வரலான்னு சொன்னாங்க. அவங்க பேச்சு கேட்டு நான் எனக்கு ஏற்கனவே அது அவர் சொன்னதை நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் 1 வருஷம். அதுக்கப்புறம் அம்மா நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளையா என்னை நினச்சி நீங்கள் வாங்குங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரிப்பா, என் 2 பிள்ளையும் 3ஆவது பிள்ளையா நான் நினைக்கிறேன். நான் மாங்காய் கன்று வாங்கினா எனக்கு லாபம் தரும்னு சொன்னான். நான் வாங்குறேன்னு சொன்னேன். அதேமாதிரி தம்பி சொன்ன மாதிரியே வாங்கினேன். மாங்காய் கன்று வச்சு 2 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்துலேயே காய் பிடிச்சிடுச்சு. இருந்தாலும் கவாத் பண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க. நானும் கவாத் பண்ணி விட்டேன். மாங்காய் நல்லா காய்க்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என்கிட்ட மாங்காய் இருக்குது, கொய்யா இருக்குது, சப்போட்டா இருக்குது. இயற்கை விவசாயத்தில் நெல் பண்ணுறேன், நாட்டுக்கோழி வச்சுருக்கேன். என்கிட்ட அனைத்து பொருளுமே கிடைக்கும். நீங்கள் நம்பி வரலாம். இயற்கை விவசாயத்தை என்னை வந்து சவளப்புறையில் யார் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னா என் பேரை சொல்லுவாங்க. நீங்கள் நம்பி வரலாம். என்கிட்ட எல்லாமே கிடைக்கும், நல்லாவும் இருக்குது.